ஒரு நாளைக்கு சொரா போட்டு கேட்டாங்க, இன்னொரு நாளைக்கு வெரா மீன் கேட்டாங்க. அது டிஃப்ரெண்டாக கேட்குறாங்க. அதுதான் கொஞ்சம் பெரிய விஷயம், டாலரேட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் அதாவது இவங்க கேட்டதே வந்து மதியானம் சாப்பாடு. மத்தியானம் இல்லை சார், சில நாள் வந்து நைட்டு வீட்டுலாம் போவோம். அதெல்லாம் ஐயோ டாலரேட்டே பண்ண முடியல. இதை தொடர்ந்து இந்த படத்தில் இந்த பாடல் ஓகே, இந்த படத்தில் வந்து என்ன ஏற்று சொன்னீங்க நடிகர்? ஒன்றும் உங்கள் திறமை, இன்னொன்று உங்களுடைய லுக்ஸ், அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே அதை பண்ண மாட்டேன்ட்டாங்க. எல்லா புகழும். ஹலோ, தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து இப்போ படம் கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு நான் பண்ணதில் ரொம்ப பிடிச்ச மேட்ரு என்ன இருக்கேன்? ப்ரொடக்ஷன் மேட்ருன்னு அப்படி ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்றத நான் சொல்லியே ஆகணும். நான் பரதநாட்டியம் ஆடிருக்காருங்க. ஐயோ டான்ஸே இல்லை, சூப்பர், தேங்க்யூ சார். டான்ஸ் வந்து டான்ஸ் கம் ஃப்ரம் ஹியர் சார். ஓகே ஓகே ஓகே. சீனிங்கில் பார்த்ததானே எல்லாருக்கும் இருக்க திறமை. அது ஒரு நாள் தான் ஒரு நாள் வெளில வரும். அது ஆக்சுவலாக பரதநாட்டியம்னு கூட சொல்ல முடியாது. அது அந்த பாண்டவர் காலத்தில் இருந்த மீன் நடனம்ன்ற ஒரு கலை. 5 போல பரதநாட்டிய கலைகளை வந்து இந்த படத்தில் என் மூலியமாக நீங்கள் வெளில கொண்டு வந்துருக்கீங்க. அதானே? அதே வெளியே கொண்டு கண்டக்ட் சார். இப்போ வந்து நிறைய தமிழ் பாடல் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய பாடல் கேட்டுருக்கீங்க. அண்ட் இப்போ இந்த படத்தில் ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டு முக்கியமாக லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள பாட்டு நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே கிடையாது, கேட்டதும் கிடையாது. அது என் படத்தில் வந்திருக்குன்றதே ரொம்ப பெருமையாக இருக்கு. அது மியூசிக் டைரக்டருக்கும் லிரிக் ரைட்டருக்கும் தான் தேங்க்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ சார். சார், இந்த மாதிரி ஒரு பாடல் வரணும், எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளோட எண்ணங்களை மக்களை போய் அடையணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணும்? நம்ம சினிமாவுக்கு வந்திருக்கிறதே மக்கள் ஏதோ நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக நம்ம நம்ம வந்து வெறும் பணம் ஒரு இது தேடி அடையாளம் இருந்தால் நம்மளும் வந்து சாதாரணமாக பண்ணியிருக்கோம். பட் நம்ம இங்கே வந்ததே வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க. இந்த பாடல் வந்து அதை பிரதிபலிக்கணும் சார். இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி, அந்த பெரும்பாட்டுக்கு அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தா இங்கே தான் நான் சொல்லுறேன். எப்பயுமே எனக்கு பிரேக்